வேட்டுவம் படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உட்பட 4 பேர் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ப. ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக நடந்து வருகிறது. அப்படி ஜூலை 13ஆம் தேதியன்று நாகப்பட்டினம் அருகே உள்ள விழுந்தமாவடி பகுதியில் சண்டை காட்சிக்கான படப்பிடிப்பு நடந்தது. இதில் 2 கார்கள் நேருக்கு நேர் வருவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. ஒரு காரில் மோகன்ராஜும் அவருக்கு எதிரே ஒரு காரும் வந்து மோகன்ராஜ் இருக்கும் கார் பறந்து விழுவது போன்ற காட்சி படமாக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் படப்பிடிப்பின் போது மோகன்ராஜ் சென்ற கார் ராம்பில் ஏறி பறந்து விழுந்தது. விழுந்த வேகத்தில் மோகன்ராஜ் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார் என சொல்லப்பட்டது. பாதுகாப்புக்காக ஹெல்மெட் அணிந்திருந்த போதும் காரில் மோகன்ராஜ் அணிந்திருந்த சீட் பெல்ட் அருந்து அவர் காரின் முன்பக்கத்தில் மோதியிருக்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர் ஒரத்தூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாலும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். இதுகுறித்து இயற்கைக்கு மாறுபட்ட மரணம் என கீழையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித், சண்டை கலைஞர் வினோத், நீளம் தயாரிப்பு நிர்வாகி ராஜ்கமல், வாகன உரிமையாளர் பிரபாகரன் ஆகியோர் மீது உயிருக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல், வாகனத்தை அஜாக்கிரதையாக இயக்குதல், கவனமில்லாமல் மரணத்தை விளைவித்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் இயக்குநர் ப. ரஞ்சித் மீது பதியப்பட்ட வழக்கு தேவையற்றது என ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதில் அவர், பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக செயல்படாததால் ஸ்டண்ட் கலைஞர் கார் சண்டை காட்சிகளின் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த காரில் ஏர் பலூன் கூட இல்லை. பைப்புகள் சுற்றிலும் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், எதுவும் பொருத்தப்படவில்லை. கார் எப்போதும் நாங்க பைப் பற்ற வச்சிருப்போம். உள்ள பைப்பெல்லாம் பற்ற வச்சு வண்டி ஒரு 100 ரவுண்ட் அடிச்சா கூட சரி ஒண்ணுமே ஆகாது. எங்க உயிருக்கோ இல்ல எங்க உடம்புக்கோ ஒண்ணுமே ஆகாது. ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த பைப்பு பத்தைக்கல. நான் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தேன். உள்ள போய் ஓடி போய் தூக்குறாங்க. அப்பவே அவர் இறந்துருக்காரு. ஏன்னா பாதுகாப்பு குறைபாட்டால் தான் இந்த விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு உண்டாகிறது. இதே வேளையில் இந்த விபத்திற்கும் உயிரிழப்பிற்கும் இயக்குநர் மட்டுமே காரணம் என்று கூறுவதை ஏற்க முடியாது. இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேவையற்றது. தற்போதைய நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய உதவியை இயக்குநர் செய்ய வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். அதை விடுத்து இயக்குநர் மீது போடப்படும் வழக்கு ஆண்டு கணக்கில் நடைபெறும். இதனால் படத்தில் இதுபோன்ற சண்டை காட்சிகள் கூட இடம்பெறாமல் போகலாம். ஆகவே ப. ரஞ்சித் மீது வழக்கு போட்டிருக்க தேவையில்லை. இது இயக்குநர் அப்படி பண்ணணும்னு கட்டாயம் பண்ணலையே. அது ஷார்ட் எடுத்திருக்கோம். ஷார்ட்ல யதார்த்தம் நடந்திருக்காது. இயக்குநர் மேல வழக்கு போட்டா அது சரியா வராது. இங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு போடுறதில்ல. இது யதார்த்தமா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போய் இயக்குநர் வழக்கு போட்டா அப்போ நாளைக்கு அந்த ஷார்ட்டை வைக்க மாட்டாங்க. அதே வேளையில் சண்டை கலைஞர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்குவதற்கு காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும். சண்டை கலைஞர்களுக்கு காப்பீடு வழங்க கோரி போராட்டம் நடத்துவோம் என குறிப்பிட்டு பேசியுள்ளார். அரசாங்கம் தான் முயற்சி பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் சார். எங்களுக்கு இப்ப அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா? எங்க ஸ்டண்ட் யூனியன் தாய் மாதிரி காப்பாத்தோம். எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும்? கரெக்டா அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டாக்க அவங்க யார் கையும் ஏந்தாம அவங்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.